ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி நடந்த 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் வணிகவியலுக்கான கொஸ்டின் ஏ டைப்புக்கான ஆன்சர் கீ வந்து பார்க்கலாம். நீங்கள் பி டைப் கொஸ்டினாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கொஸ்டின் நம்பர் தான் வந்து மாறி இருக்குமே தவிர கொஸ்டின் எல்லாம் சேம் தான். ஸோ ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ காமர்ஸ் எக்ஸாம் வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. பட் ஒரே ஒரு 5 மார்க் மட்டும் புக் இன்சைடு கேட்டிருந்தாங்கன்னு ஸ்டூடெண்ட் சொல்லியிருந்தாங்க, பார்த்துருந்தேன். ஸோ நம்ம ஹாஃப் அலி டைத்திலே சொல்லியிருந்தோம் காமர்ஸுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட், இதே நல்லா படிச்சுக்கோங்க பப்ளிக்னு. ஸோ சேம் அதில் தான் கேட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்தும் கேட்டிருந்தாங்க. ப்ளஸ் மாடல் கொஸ்டின் பேப்பர்லாம் கொடுத்துருந்தேன். அதுலேருந்து வந்து அந்த பிக் கொஸ்டின்ஸ் வந்து நிறையா கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்த்துட்டு 1 வேர்டில் 20க்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு வந்து விச் இஸ் கேட்வே டு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்து ஆப்ஷன் ஏ மாடர்ன் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க கரெக்டாக அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்து செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் மார்க்கெட் ஃபெசிலிட்டிஸ் பிஸ்னஸ் ஃபர்ம்ஸுங்கிறது வந்து டு ரைஸ் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஆன்சரு. ஸோ பாருங்கள், அடுத்தது தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். விச் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு ஆப்ஷன் ஏ பிளானிங் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சரு. ஸோ அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள். த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் செபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி. ஃபிஃப்த் கொஸ்டின் பாருங்கள். ரெஜிஸ்டரிங் அண்ட் கண்ட்ரோலிங் த ஃபங்க்ஷனிங் ஆஃப் கலெக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ் இஸ் கால்ட் as மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகேங்களா? ஆப்ஷன் பி. ஓகேங்களா? ஸோ மறக்காமல் ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ. நிறைய பேர் மறந்துடுங்க. ஸோ வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கான கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்ன கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ காமர்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் டிலேவாக தான் அப்லோட் பண்ணேன். பட் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஐ எம் ரெடி ஃபார் தட், ரெடியாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரத்தில் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா NSCI when the NSCI was established, அது தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு வந்து 1992 ஆப்ஷன் டி. 7th கொஸ்டின், ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் கன்சியூமர் மூமெண்ட் அப்படிங்கிறது ரால்ஃப் நாடர். ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர். அடுத்தது 8th கொஸ்டின், த மார்க்கெட் ஃபார் பையிங் அண்ட் சேலிங் ஆஃப் commodities of exchange is known as commercial bill market. Option B, option A. 9th question, GST stand for, is very easy question, goods and service tax. 10th question, the chairman of the district firm is அப்படிங்கிறதுக்கான ஆன்சர் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ். ஆப்ஷன் சி. ஓகே. அடுத்து ஆஃப் த ஜாப் ட்ரைனிங் இஸ் கிவன் அவுட் சைட் த ஃபேக்ட்ரி. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் அண்ட் சயின்ஸ். ஆப்ஷன் ஏ. அடுத்தது 13th கொஸ்டின், ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட் இன் த கண்டெக்ஸ்ட் ஆஃப் ட்ரேடிங் ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது வந்து மேனுஃபேக்சரிங். ஆப்ஷன் சி. 14th கொஸ்டின், ஹூ இஸ் சுப்ரீம் இன் தி மார்க்கெட் அப்படிங்கிறதுக்கு வந்து கஸ்டமர். ஆப்ஷன் பி. ஓகே. 15th கொஸ்டின், அ மேஜர் பிளேயர் இன் த மணி மார்க்கெட் இஸ் த கமர்ஷியல் பேங்க். ஆப்ஷன் பி. 16th கொஸ்டின், பிளானிங் இஸ் டேஷ் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெர்வேசிவ் ஃபங்க்ஷன். ஓகே. அடுத்து 17th கொஸ்டின், நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன் வாஸ் அன்வேர்ல்டு இன் ஜூலை 2015, which is A ஆப்ஷன். ஓகே. அடுத்தது ஆப்ஷன் டி பிஆர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஜார்ஜ் ஓடியோன். ஆப்ஷன் டி. 20th கொஸ்டினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்டர்னல் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் த எக்ஸ்டர்னல். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆப்ஷன் டி. So which is the correct answer for 12th standard commerce public exam 2025? ஸோ நீங்கள் வந்து 1 வேர்டில் எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.